உட்காருங்கம்மா. ஏன் இப்படி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. டேய், உன்னை இப்படி பார்க்க முடியல. மனசு சங்கடமா இருக்கு. ரொம்ப வலிக்குதாடா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க சும்மா தேவையில்லாம கவலைப்படாதீங்க. இல்ல ஜான், நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை உனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைக்கும் போதுதான் மனசு வலிக்குடா. நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருடா. ஐயோ அம்மா, இதை எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பீங்க? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் உங்களை எப்பவுமே தப்பா நினைச்சது இல்ல. நீங்க பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனைனா அது எப்படிமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. என் மேல உங்களுக்கு கோபம் தான் தவிர நான் கெட்டு போனோன்னு நீங்க எப்பவும் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும்தான்டா என்னை புரிஞ்சுக்கிற. உங்க அப்பாக்கு என்னை கண்டாலே பிடிக்கல. ஏன்னா நான் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு புள்ளவாமான்னு சொன்ன உடனே என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே உன் காலில் விழணும் போல இருக்குடா. என்னம்மா பேச்சு இது? இப்படிலாம் பேசாதீங்க. மனசு சங்கடமா இருக்கு. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டுக்கு. உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதுல என்ன தப்பு இருக்கு? நினைச்சு பார்த்தா எதுவுமே இல்லடா. ஆனா நான் உன்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காம ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். அதுக்கான தண்டனையெல்லாம் நான் அனுபவிக்கணும்டா. என்னடா அங்க நின்னு எட்டி எட்டி பாக்குற? உள்ள வா. குட் மார்னிங் ஆச்சி. குட் மார்னிங் ஜான் சித்தப்பா. குட் மார்னிங் டா. நீ சித்தப்பா கிட்ட பேசிட்டு ஆச்சி போய் 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். சரியா? தேங்க்ஸ் ஆச்சி. என்ன ஜான் சித்தப்பா? ஆச்சி நிஜமாவே திருந்திட்டா இல்ல சும்மா திருந்துற மாதிரி நடிக்குதா? ஏய், எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? டேய் படுவா, அடி வாங்க போற. இந்த டவுட் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. அதான் கேட்டேன். அடப்பாவி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? தாத்தா கிட்ட போய் கேட்டனா தாத்தா தான் சொல்லுச்சு உங்க ஆச்சி திருந்தனதா சரித்திரமே கிடையாது. பின்ன எப்படி திருந்துவான்னு சொல்லுச்சு. முதல்ல உங்க தாத்தாவை சொல்லணும். வரட்டும். தாத்தா இங்க தான் வந்துட்டு இருக்கு. நீ ஏன் சொல்லு சரியா? அடப்பாவி. ஏங்க குளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வாங்க, உங்களை லேசா அப்படியே உட்கார வச்சு மேல எல்லாம் தொடச்சு விடுறேன். வாங்க. என்ன மகாச்சித்தி மூணு மணி ஆளாடுறால சாஞ்சிட்டப்பா குளிப்பாட்டி வர விடணுமாக்கு. ஏய் குசும்பு பிடிச்சவனே. என்னடா செய்வது? உங்க சித்தப்பாக்கு கால் அடிபட்டிருக்குல, அதனால தண்ணி படக்கூடாது. அப்படியே லேசா டவல் வச்சு நல்லா சுடு தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அப்புறமா ட்ரெஸ் மாத்தி விடணும். அப்புறம் தான் சித்தி போய் குளிக்கணும். உனக்கு தான் வேலை அதிகம். எங்க அப்பா தான் வாடன்னு சொல்லிச்சுல, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. பின்ன ஆபீஸை யார் கவனிச்சுக்கிறது? இதுதான் சாக்குது. உங்க சித்தப்பா லீவ் போட்டாச்சு, ஆபீஸை வேற கவனிச்சுக்கணும்ல, அதான். உன்னால எம்பூட்டு பிரச்சனை. நல்லா கவனமா போயிருந்தா இதெல்லாம் தேவையா? ஏய், பள்ளிக்கூடம் போகாம ஓபி அடிச்சுக்கிட்டு நீ சொல்றியா? போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. ஐயோ, எங்க அப்பா வட தேடிட்டு இருக்கும். டைம் வட ஆயிட்டு. ஓகே, ஈவினிங் மீட் பண்ணுவோம். சரியா? பாய். சரிடா. சித்தி. சரிடா, பார்த்து கவனமா போங்க. சரியா? சரி சித்தி. ஏங்க, நான் தண்ணி இங்கே எடுத்துட்டு வரட்டா இல்ல அங்க உங்களை கூட்டிட்டு போட்டா? ஐயோ மகா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ உட்காரு, நான் போய் அப்படியே மெல்லமா தொடச்சுக்கிறேன். இதுல என்னங்க கஷ்டம்? நீங்க வீட்டுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுல கஷ்டத்துக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே தொடச்சு விடுறேன். சரியா? அம்மா வேற காஃபி போட்டு வரேன்னு சொன்னாங்களே. இங்க அவங்க போட்டுட்டு வரதுக்குள்ளயும் தொடச்சு விட்டு உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறேன். நீங்க கட்டில உட்காந்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து பார்க்க வருவாங்கல்ல, அங்கிட்ட இங்கிட்ட இடைஞ்சலா இருக்கும். சரி மகா. என்னாச்சுடி? ஏன் இப்படி மூஞ்ச காலையிலே உம்முன்னு வச்சிருக்க? நல்லாவே இல்ல. உனக்கு சுத்தமா செட் ஆக மாட்டுக்கு. ரொம்ப முக்கியம். மொன்னா கட்டி நானே ஆத்திரத்துல இருக்கேன். காலையில போய் ஒரு காஃபியை வாங்கி குடிப்போன்னு போனா அங்க புனிதாக்கா இல்ல, உங்க அம்மா நின்று காஃபி போட்டுட்டு இருக்காங்க. குட் மார்னிங் இருக்கு, காஃபி வேணுமான்னு கேக்குறாங்க. இவங்க கையால குடிக்கிறதுக்கு அந்த விஷத்தை குடிச்சிடலாம். ஏங்க, எப்ப என்னத்தை கலப்பாங்களோன்னு தெரிய மாட்டுக்கு. பதன்னு வருது. அதான் ஆத்திரத்துல அங்க இருந்து இங்க வந்துட்டேன். எல்லாம் உங்க அண்ணனும் என் அக்காவும் குடுக்கிற இடம். இவங்களை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டு நம்ம எப்படிங்க நிம்மதியா சாப்பிட முடியும்? குலின், நீ சாரி ஜாக்குலின், உங்க முன்னாடி நான் உங்க அம்மாவை பத்தி பேசினது தப்புதான். ஆனா என்ன செய்யறது, என்னால முடியல. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அண்ணி, இதுல என்ன இருக்கு? அவங்க அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. யாரா இருந்தாலும் இப்படித்தானே பேசுவோம். நானே இப்படிதான் பேசுவேன். பின்ன நீங்க மட்டும் என்ன?
அண்ணனையும் மகானையும் பார்க்கலான்னு போனேன். அங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. பின்ன என்ன செய்யறது? அதான் வந்துட்டேன். எனக்கும் எரிச்சலா தான் வருது. ஆனா என்ன செய்யறது? அண்ணன் பேச்சுக்கு இடையில நாம என்ன சொல்ல முடியும்? இவங்க நிஜமாவே திருந்தினாங்களா இல்ல திருந்துற மாதிரி நடிக்கிறாங்களா? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஜேம்ஸ் அண்ணா. நீ அண்ணங்கிட்ட சொல்லி இவங்கள இங்க எங்கேயாவது ஒரு ரூம்ல தங்க சொல்லு. இங்க வீட்டுக்குள்ள வந்து கிச்சனுக்குள்ள புழங்க வேண்டாம்னு சொல்லு. என்னால முடியல. இவங்க கையால எதையாவது வாங்கி குடிச்சு மறுபடியும் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறது? எனக்கு என்னமோ அவங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவங்க திருந்துவாங்கன்னு என்னால நினைக்கவும் முடியல. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்னாலையும் உறுதியா எந்த முடிவும் சொல்ல முடியல. ஆனா அண்ணன் பேசுறப்போ நான் என்னடி பண்ண முடியும்? இல்லனே, அப்பாவை கூப்பிட்டாது பேசு. வேற என்ன பண்றது? தினம் தினம் பயந்து பயந்து நாம சாப்பிட முடியுமா? அதுவும் இல்லாம நம்ம சாப்பாட்டை நாமளே குக்கிங் பண்ணிக்கலாம். இவங்க ஐயோ சாமி வேண்டாம். அதுலயும் ஜான் அண்ணனுக்கு மறுபடியும் ஏதாவது கொடுத்துட்டா என்ன செய்யறது? என்ன பேசுறீங்க எல்லாரும்? அறிவில்லாம பேசிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணா திருந்த கூடாதுன்னு இருக்கா? என்ன பேச்சு இது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவங்க கேட்டா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். ஒருத்தர் தப்பு பண்ணா திருந்த கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே மறுபடியும் மறுபடியும் பேசி பேசி அவங்கள மறுபடியும் அதை செய்ய தூண்டிடுவீங்க போல இருக்கே. என்னக்கா பேசுற? என்ன பேசுற? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற இல்ல? ஏக்கா அவங்க பண்ணது எப்ப ஏற்பட்ட பாவம்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ அவங்கள நம்பலாம், நாங்களாம் நம்ப முடியாது. அவங்க திருந்தவே மாட்டாங்க. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்பாம அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுட்டு இன்னைக்கு அவங்க கையால நாங்க சாப்பிடணுமா? எப்படி சாப்பிட முடியும்? மாமாக்கே கட்டின பிரசன்னம் பார்க்காம அவங்க விஷத்தை கலந்தவங்க தானே, எங்களுக்கு கலக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? போதருக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை யாராவது அவங்கள பத்தி பேசுனீங்க நல்லா இருக்காது. வாய முடுங்க. நீங்க யாரும் சாப்பிட வேண்டாம், நான் சாப்பிட்டுக்கிறேன். போதுமா? அவங்க எங்க மாமியாரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். என் புருஷன் அவருக்கு அம்மா, அவரும் கண்டிப்பா அவங்க கையால சாப்பிடுவாரு. நீங்க யாரும் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நாங்க நம்புறோம். போதுமா? அவங்க கண்டிப்பா திருந்திட்டாங்க. இதுக்கு மேல எந்த தப்பையும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். நீங்க யாரும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. மகா வேண்டாமா, எதுக்குமா இந்த பல பறிச்ச? நானே சொல்றேன், எனக்கு அவ மேல நம்பிக்கை கிடையாது. இல்ல மாமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவங்க கண்டிப்பா மாறிட்டாங்கன்னு நாங்க நம்புறோம். நீங்க எப்ப நம்புறீங்களோ அப்ப நீங்க எல்லாரும் அவங்க கையால சாப்பிடுங்க. அது வரைக்கும் உங்க யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஏன் கையால நானே சமைச்சு தரேன். இப்ப அவங்கள தேவையில்லாம பேசி எல்லாரும் மறுபடியும் புண்படுத்தாதீங்க. சரிம்மா, உன் நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வேற என்ன பண்றது? சரிடா, எல்லாரும் போங்க. அதான் மகாவே உங்களுக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டல, பின்ன என்ன? சரிப்பா. மகா, என்ன மன்னிச்சிருமா. நீதான் இப்ப எனக்கு கடவுள் மாதிரி தெரியற. நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நான் திருந்திட்டேன்னு சொன்னா என் பிள்ளைங்க கூட என்ன நம்ப மாட்டுக்காங்க. ஆனா என் மருமக நீ என்ன நம்பி என் கையால சாப்பிடுவேன்னு சொல்ற பாரு. அதை கேட்கும்போது மனசுல அம்பட்டு சந்தோஷமும் வலியும் சேர்ந்து வருதுமா. நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு மனசு வலிக்குது. நீ சொல்ற சொல்லுக்கு எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிமா. ஐயோ அத்தை, ஏன் இப்படி அழறீங்க? முதல்ல கண்ணீரை தொடங்க. நீங்க அழக்கூடாது. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அதுக்கெல்லாம் இப்ப திரும்பிட்டேன்னு சொல்றீங்க. இதையும் நான் நம்புறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அத்தை, தப்பு பண்ணவங்கலாம் திருந்தவே மாட்டாங்கன்னு எப்படி நினைக்க முடியும்? நீங்க பண்ண தப்பெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்க இனி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. கூடிய சீக்கிரம் எல்லாரும் உங்களை ஏத்துக்குவாங்க. தேங்க்ஸ் மகா. நீயும் என் மகனும் எப்பவுமே என்னை தப்பா நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் என் மனசுல பெரிய வலியை உண்டு பண்ணுது. நான் இவ்வளவு உங்களை காயப்படுத்தியும் நீங்க 2 பேரும் மனசார என்னை ஏத்துக்கிட்டீங்க. எனக்கு அதுதாம்மா ரொம்ப வலியா இருக்கு. நான் இவ்வளவு தப்பு உங்களுக்கு பண்ணிட்டேனேன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சாலும் எனக்கு கேவலமா இருக்கு. ஐயோ அத்தை, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. ஆனா அதையெல்லாம் மாத்திக்கிறோம்ல, அதுதான் நம்மள நல்ல பண்புக்கு வழிவகுத்து கொண்டு போவோம். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க போய் குளிச்சுட்டு முதல்ல சாப்பிடுங்க. நானும் குளிச்சுட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். சரிம்மா, இட்லி சாம்பார் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ சாப்பிடு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிங்க அத்தை, அழாதீங்க. எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இது உங்க வீடு. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.
சரிம்மா. என்ன அப்படியே என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் வச்சக்கண்ணு வாங்காம? என் பொண்டாட்டி எம்புட்டு அழகா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். மகா, கெட்டதுலயும் நல்லது ஒண்ணு நடந்திருக்கு, கவனிச்சியா? ஏ, என்னது? அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அதை சொல்றீங்களா? அடியே, அதுவாடி எனக்கு முக்கியம். அப்ப என்னது? அதுவும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு, அது என்னன்னு சொல்லு. என்னன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்களே, அதுவா? இப்பாவி, இதுக்கு பேர் ஓபி அடி. நானே இப்பதான் என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்க்க முடியுதேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா, நீ வேற. அப்ப இததான் சொன்னீங்க, அப்படித்தானே? ஏங்க, இது கெட்டதுல உங்களுக்கு நல்லதா? பின்ன நல்லது இல்லையா? இப்ப அது பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து கவனிச்சுக்கூடான்னு சொல்லுது. ஓ, கவனிக்கிறாரு கவனிக்கிறாரு. ஐயா எங்க கவனிக்கிறாரு? நான் தான் ஐயாவை கவனிக்கணும். ஐயோ சாரி மகா, என்ன செய்யறது? என் பாடு பெரும் திண்டாட்டமா இருக்கு. அப்படி சொல்லி அது ஓபி அடிச்சு உன்கிட்ட உட்காந்து உன்னை ஹாப்பியா வச்சுக்கணுமேன்னு நினைச்சேன். ஆனா என்ன செய்யறது? அதெல்லாம் சரி, வலி ரொம்ப இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்த பிறகு எல்லாம் சரியாயிட்டு. உன்னை பாக்குற வரைக்கும் தான் ரொம்ப வலிச்சிச்சு. இப்ப எல்லாம் சரியாயிட்டு. ஆகும், சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அடியே, அப்படியே மாமன் பக்கத்துல வந்து உட்காந்தேனா, அப்படியே இந்த ஆடெல்லாம் உரசுமே மண்டையை வச்சு அப்படியாவது உரசிக்குவல்ல. நீ அங்க போய் உட்கார்ந்தா நான் எப்படி ஒண்ணு தொடுறது? கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. கால்ல ஸ்டிச் போட்டிருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல? அங்கிட்டு இங்கிட்டு அசைக்க கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்புனாரு. பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறது பெரிய இதா இருக்கு, நீங்க வேற கையும் காலையும் சும்மா சும்மா அசைச்சிட்டு. ஏங்க, சீக்கிரமா கட்டு பிடிக்கணும்ல. விட்டா நீயே பெரிய டாக்டர் ஆயிருவ போல. ஏங்க, உங்களை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிட்டு தெரியுமா? எப்படா உங்களை பார்ப்பேன்னு இருந்துச்சு. அப்படியே மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? நீங்க வேற வெளியூர் போயிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க தெரியுமா? அதேபடி என்கிட்ட சொல்லாம போவீங்கன்னு என் மனசு கடந்து துடி துடின்னு துடிச்சிச்சு. அதுவும் இல்லாம டேவிட் வேற உங்க குரல்ல பேசி அவருக்கு இருக்கு, வீட்டு பக்கம் வரட்டும். சொன்னா சொன்னா மச்சி ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. மகா வேற வழக்கமா ஒண்ணு சொல்லுவீங்களே, அத சொல்லுங்கன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ என்னடா சொல்லியிருப்பன்னு யோசிச்சேன். ஆனா 2-3 தடவை என் பக்கத்துல இருந்து தானே போன் பண்ணிருக்கேன். ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு தானே சொல்லுவேன். அதை தவிர வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைச்சுதான் குத்து மதிப்புல சொன்னேன் நான். அவருக்கு எவ்வளவு குசும்பு இருக்கு. வரட்டும், அப்புறம் டேவிட் அண்ணனை போடு போடுன்னு போடுறேன். ஏய், ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். என்ன செய்யறது? நீ வேற ரொம்ப டென்ஷன் ஆயிருவ. அப்புறம் அழுதழுது உன் முகம்லாம் வீங்கிரும். என் பொண்டாட்டி ஏன்டா எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க, நீ ஒரு போனாரு பண்ணிருக்கலாம்னு நான் தான் கேட்பேன். அதனாலதான் அப்படி பண்ணிருப்பான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, போன்ல பேசினா. ஆனா உங்களை காணும்னு நான் துடிப்பேன்ல. நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா எனக்கும் மனசு ஆடி இருக்கும். நானும் வந்து உங்களை பார்த்துருப்பேன்ல. நீ வந்து பாத்திருப்ப, அழுது அழுது முகத்தெல்லாம் வீங்க வச்சிருப்ப. அப்புறம் என் குழந்தைதான் பாவம். சரியான ஆளுதான். மகா, என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியுமா? கார் ஆக்சிடென்ட் ஆக போது கடைசி நிமிஷம் கூட என் மண்டையில உன் நினைவு மட்டும் தாண்டி இருந்துச்சு, வேற எதுவும் இல்ல. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு இருந்துச்சு. எனக்கு அப்படியே மயக்கமாயிட்டு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த 2 பேரு இறந்து போனாங்களே, அவங்கள நினைச்சு இப்பவும் எனக்கு பதபதன்னு இருக்குது. எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா உன் நிலைமையை நினைச்சு எனக்கு என்ன சொல்லுன்னே தெரியல. நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாதுங்க. எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? ஐ லவ் யூ மகா. நீ என் செல்ல மகா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பவும் உன் கூடயே தான் இருப்பேன். இனி உங்களெல்லாம் எங்கேயும் தனியா அனுப்புறதா இல்ல. நீங்க போகும்போதும் கார்ல நான் வருவேன், வரும்போதும் நான் வருவேன். நீங்க எங்கேயும் தனியா போக கூடாது. விளங்கிடும். இப்படிலாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, வெளியே போகவும் முடியாது, வரவும் முடியாது. சாகுறதோ இருக்கிறதோ நம்ம கையிலயே இருக்கு. எப்ப எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இந்த சிரிப்பு கொண்டும் குறைச்சு கிடையாது. இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. பின்ன நீ ரொம்ப தைரியசாலியா இருக்கணும். தேவையில்லாம கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காத. ஆக்சிடென்ட் ஆகும்னு நானும் நினைக்கல, நீயும் நினைக்கல. எதிர்பாராம நடந்துருச்சு.
அதையெல்லாம் போட்டு யோசிச்சுட்டே இருக்க முடியுமா? அது சரிதான். ஆனா இப்ப அடிபட்டு உட்கார்ந்துருக்குது நீங்க தானே. சரி, எல்லாம் நல்லதுக்குனே நினை. இந்த ஒரு சான்ஸை வச்சு அம்மாவும் திருந்திட்டாங்க பத்தியா? அதுதானே வேணும். ஆமா, நீங்களும் நானும் தான் நம்புறோம். அங்க உங்க அப்பா, ஜாக்குலின்னு, அப்புறம் என் தங்கச்சி ஜேம்ஸ் எல்லாரும் நின்னு அவங்க கையால செய்யறத யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நான் போய் சத்தம் போட்டேன். அத்தையும் கேட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இப்போ அழுதுட்டு போனாங்க தெரியுமா? மனசுக்கு சங்கடமா ஆயிட்டு. என்னடி செய்யறது? அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. எல்லாருக்கும் பயம். நம்ம 2 பேரும் நம்புற மாதிரி அவங்களும் நம்பணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. சரிதாங்க, ஆனாலும் பாவம்ல, திருந்திட்டேன்னு வர்றவங்கள நம்பாம இப்படி கஷ்டப்படுத்துறது அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அவங்கள மறுபடியும் தப்பு செய்யறதுக்கு தூண்டும்ல. நீ சொல்றது சரிதான் மகா. எல்லாரும் உன் ஆங்கிள் இருந்து யோசிச்சா பிரச்சனையே வராது. குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப அம்மா மாறிட்டாங்கல்ல, கூடிய சீக்கிரம் எல்லாரும் அவங்க மனச மாத்திக்குவாங்க. நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். சரிங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க ஏதாவது டிவி பாக்குறீங்களா? அதான் பார்த்துட்டே தானே இருக்கேன். நான் டிவியை சொன்னேன். அடியே, டிவி பாக்குறதுக்கா வீட்டுல உட்காந்துருக்கேன்? என் பொண்டாட்டிய பார்க்க தானே. அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு மனசு வயிறும் நிறைஞ்சிரும். நிறையட்டும், உள்ள வரலாமா? ஐயோ, தேவி சொன்னேன் தானே. ஏய், உள்ள வாடா. அங்க நின்னுகிட்டே என்ன கேள்வி? இந்த காலை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. உள்ள வா. என்னங்க பேச்சு பேசுறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்க. அண்ணே உள்ள வாங்கனே. சாரி மகா, முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மேல கொலை வெறியில இருப்ப. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி மகா. என்னடா இப்ப எப்படி இருக்கு? வீட்ல இருக்கிறது வசதியா இருக்குமே. போடா, நீ வேற. காலை கட்டி போட்டுட்டு வீட்டுல இருந்து என்ன செய்ய? என்ன, என் பொண்டாடி முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா வயிறு நிறைஞ்சிருது, மனசு நிறைஞ்சிருது. அது சரி. ஆமா மச்சி, இங்க எதுக்கு வந்த? என்ன பாக்குற சாக்குல ஜாக்குல பாத்துட்டு போலானா? அடப்பாவி, ரெண்டுக்கும் சேர்த்துதான். அதானே பார்த்தேன். சரிடா, உட்காருடா. டேய், இந்த ஜென்மத்துல எங்க கல்யாணத்தை நடத்த மாட்டேங்க போல தெரியுது. ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கல. ஏய், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எங்க அம்மாவும் மாறிட்டாங்க. அவங்க கிட்ட உன் கல்யாண விஷயத்த பேசிடுறேன். என்னமோடா, இப்பதான் அடிபட்டு வந்திருக்க. எதை செஞ்சாலும் பார்த்து செய். திரும்பவும் என் மாமியாரு, அதான் உங்க அம்மா, இன்னொரு காலையும் ஏதாவது பண்ணிடாம. அடப்பாவி. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சிட்டா ரீட்டா கால் பண்ணிருந்தா. மகா வேற இருந்தால, அதான் சொல்லல. அவளுக்கு உன்னை பாக்கணுமா. ஏண்டா, அவ என்ன பார்த்து என்ன செய்ய போறா? சரி மச்சி, விடு. இன்னும் அவன் மேல உள்ள கோபம் தீரலையா? அவ ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டா. என்னமோ உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னா. நான் வேற சொன்னேன், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்பதான் வீட்டுல இருக்கான். அவன் காலெல்லாம் கெட்ட போட்டு உட்கார்ந்துருக்கான், எங்கேயும் நகர முடியாதுன்னு. சரி, அவ விருப்பப்பட்டா நான் வீட்லயே வந்து பாக்குறேன்னு சொல்லுன்னு சொன்னான். மகா மட்டும் கேட்டா உன்னை கொல்ல போறா. இதுல என்னடா இருக்கு? அவ உங்க ரிலேட்டிவ் வேற. அவ உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா. நீ என்ன அவளை கட்டிக்கணும்னு நினைச்சியா? என்ன நீதான் மாட்டேன்னு சொல்லிட்டல. சரிதான், ஆனாலும் இப்ப எதுக்கு இங்க வர்றா? அப்படி என்னை பார்த்து என்ன சொல்ல போறா? ஒருவேளை அவளுக்கு மாப்பிள்ள செட் ஆயிருக்குமா இருக்கும். கல்யாண விஷயத்த கூட உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படலாம்ல. இருக்கலாம். அப்படி இருந்தா நல்லதுதான். சரிடா, மீட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அவளை இங்கேயே வர சொல்றேன், சரியா? நீ மகா கிட்ட அடி வாங்குறது உறுதி. அடப்பாவி, மகா வரட்டும், நானே சொல்லி அவட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். இல்லனா என்ன போட்டு கொடுத்துருவ போல இருக்க. காலேஜ் டயத்துல அவதான் உன்னை சுத்தி சுத்தி வந்தா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் அவளை பிடிக்கும் தான். ஆனா என்ன செய்யறது, நீதான் விருப்பப்படலையே. பின்ன உன்னை நான் கட்டாயப்படுத்தவா முடியும்? என்னடா சொல்ற? உனக்கும் பிடிக்கும்னா என்ன அர்த்தத்துல சொல்ற? ஜாக்கலின கூப்பிடவா? அடப்பாவி, நீ அவளை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன், அத சொன்னேன். அது சரி, விளங்கிரும். சரிடா, இப்ப கால் வலியெல்லாம் எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கா? இல்ல பெயின் கில்லர் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கா? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், திருட்டு மொழி முடிக்கிற? மகா நிக்கிறாளான்னு பாரு. இல்லடா, காஃபி போட போயிட்டா. கொஞ்சம் வெறப்பா நீட்டுனா சுருக்கு சுருக்குன்னு குத்துதுடா. ஒரு மாதிரி ஒரு பெயினா தான் இருக்குது. ஆனா சொன்னா மகா கிட்ட வருத்தப்படுவாள்ல, அதான் வலி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்பப்ப அவளுக்கு தெரியாம சாப்பிட்ட உடனே பெயின் கில்லரை போட்டுக்கிறேன். என்ன செய்யறது, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் போகும் போல இருக்கு.
ஆமாடா, என்ன செய்யறது? சரியான அடி. உள்ள பிளேட் வச்சு இது பண்ணிருக்காங்கன்னு சொன்னியா மகா கிட்ட? அடப்பாவி வாய மூடுறா. அவ காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு அழுகியவே போட்டுற போறா. ஏய், அவகிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத. அதெல்லாம் எதுவும் சொல்லல. கொஞ்ச நாள்ல சரியாயிரும்னு சொல்லியிருக்கேன். வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிடா, கவனமாயிரு. நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? அம்மா, இப்ப எங்க ஓடுற? இரு, மகா வரட்டும். அப்புறமா அவட்ட சொல்லிட்டு ரீட்டாவை வர சொல்லு. நீ பெசாட்டி போய் சொல்லி அவ இங்க வந்து 2 பேரும் சண்டையை போட்டுக்க போறாங்க. யாரு? மகா சண்டை போடுற கேஸ். அட போடா நீ வேற. சரி சரி இரு, நீ வந்திருக்கிறது தெரியாதுல்ல. போன் எடு. ஜாக்குலினுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறேன், வருவா. பேசிட்டு அப்புறமா போ. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன், வருவா. அடப்பாவி, அந்த அளவுக்கு போயாச்சா? சரி சரி. என்ன இப்ப உன் காலை சாக்கு வச்சு இன்னும் 1 மாசம் போகும் இதுல. எப்ப எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? பொருடா, அம்மா கிட்ட பேசுறேன். சும்மா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னடா. சரி, ஜேம்ஸ் எங்க? அவன் எங்க? ஐயா ரூம்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவ்வளவு நாளும் ஹாஸ்பிட்டல்ல அது இதுன்னு அலைஞ்சிட்டாருல. அதுவும் சரிதான்.